நேத்து பார்த்தீங்கன்னா வந்து கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தேங்க. வீட்டுக்கு வந்தா மாடியில ஒரே டரு டருன்னு சவுண்டு. பயங்கர ஜெட்டுலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம தல பக்கத்திலேயே போறா மாரி இருந்தது. எனக்கு ஒண்ணுமே புரியல. துணி காய போட்டு வரும்போது. நான் ஃபோட்டோவே என்னால எடுக்க முடியல. சரி நான் அதுக்கப்புறமா வந்து தாங்க வீடியோ எடுத்தேன். அது வரும் வரும்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் வரவே இல்ல. 3 ஜெட்டு பக்கத்துல பக்கத்துல போயிட்டே இருந்தது. புதுசா இருக்கே! இது என்ன ஒண்ணுமே புரியலையே! அப்படின்னு ஏதாவது நடக்க போதா? அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேங்க. அப்புறம் தான் நியூஸ்ல பார்த்தேன். இந்த மாதிரி விமானப்படையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரவுண்ட்ஸ் அடிக்குதுங்களாம். அதாவது மெரினா ஃபுல்லா வந்து ரெட் ஜோன் அலர்ட் குடுத்துருக்காங்க. அது ஏதோ பிராக்டிஸ் நடக்குதாங்க. என் பையனுக்கு செம்ம ஜுரம். ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சேன் எக்ஸாம் டைம்னு சொல்லிட்டு. ஆனா, அதனால வீட்டுக்கு வந்து ரொம்ப டயர்டா இருந்தான். சரி ரசம் வச்சு அவனுக்கு நல்லா சாப்பாட மசிச்சு கொஞ்சமா குடுத்தேங்க. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் "நீ ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கூட்டிட்டு போ. நான் வர லேட் ஆகும்னாரு." சரின்னு நானும் போனேங்க. போனா ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. காலியா தான் இருந்து ஒரு ஃபேமிலி வந்தாங்கங்க. ரொம்ப நேரம் டாக்டர் கிட்ட பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என் பையனுக்கு பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தேங்க. அச்சச்சோ! இந்த குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லன்னா அவ்வளோதான் நம்ம ஒரு வழி ஆயிடுறோம். நீங்க மனநிலைமை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க.